சார் இந்த செக் பரிமாற்றத்துல எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். இப்போ உதாரணத்துக்கு செக்கு டேட் போட்டு குடுத்தா என்ன பிரச்சனை? டேட் போடாம குடுத்தா என்ன பிரச்சனை? ஒருவேள டேட் போட்டு குடுத்துட்டேன். 10ஆம் தேதி செப்டம்பர் அப்படின்னு போட்டு குடுத்துட்டேன் அப்படின்னா, அது 90 நாளுக்கு அப்புறம் அவரு போய் கலெக்ஷனோ ஏதோ போட்டா அது வேலிடா இருக்குமா? கண்டிப்பா 90 நாள் வரைக்கும் தான் வேலிட். 3 மாசம் தான் வேலிட். 3 மாசத்துக்கு மேல அந்த செக்கே இன்வாலிட் ஆயிருது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த 3 மாசத்துக்குள்ள தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா பிளாங்க் செக் அந்த மாதிரி டேட் இல்லாம செக் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நிரூபிக்கணும். இது வந்து நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா ஒரு செக்யூரிட்டிக்காக கொடுத்தேன். பட் ஆனால் இவங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. பணம்லாம் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஒன்று டைம் டு டைம் நீங்கள் வந்து ஒரு இமெயிலோ இல்லை ஏதாவது ஒரு நோட்டீஸோ ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சிட்டீங்க. தாராளமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துடலாம். ஐயா நான் அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டேன். என்னோட செக் உங்ககிட்ட இருக்கு. அந்த செக்கை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு நீங்க நோட்டீஸ் அனுப்புனாதான் இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து தப்பிப்பாங்க. அதாவது மோசடியா செக் மோசடி வழக்கு போட்டாங்கன்னா பணமே கொடுக்காம கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அப்ப நம்ம பதில் இது பண்ணிடலாம். இல்லைங்க நீங்க பணமே கொடுக்கல, இவ்வளவு வாங்குனீங்க, எவ்வளோன்னு ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டே நீங்க வந்து போட்டு கொடுக்கணும். ஸோ இதை மாதிரி விஷயங்கள் வந்து டெக்னிக்கல் விஷயத்தை வந்து நம்ம கிளீனா பார்த்துக்கணும். அக்கௌண்ட் சைடில் நம்ம பர்ஃபெக்டா இருந்தால் நம்மள எதுவும் பண்ண முடியாது. இம்பர்ஃபெக்ஷன் இருக்கு. எப்போ கொடுத்தோம் எப்போ வாங்கணும்னு தெரியலனா இது வந்து ஆபத்தானது தான்.